அந்த நாள் மழை சாதாரண மழையல்ல. சின்ன சின்ன துளிகள் விழுந்து போகும் மழையல்ல. முழு வானமே உடைந்து விழும் மாதிரி பொழியும் சென்னை மான்சூன். மெரினா கடற்கரைக்கு அருகே உள்ள ஒரு டீக்கடையின் சின்ன கூரையின் கீழ் அர்ஜுன் நின்று கொண்டிருந்தான். கையில் சூடான டீ, மனதில் குழப்பம். அப்பா, பிஸ்னஸ நீதான் பாத்துக்கணும். அம்மா, இப்ப வயசாகுது, கல்யாணம் பார்க்கணும். அவன் இன்னும் என்ன வேண்டும் என்று தெரியாமல் இருந்தான். அப்போதுதான் அவளைப் பார்த்தான். பஸ் ஸ்டாப்பின் அருகே நின்று கொண்டிருந்தாள். நீல நிற சல்வார், நீளமான ஜடை, அதில் பாதியாக கலைந்து விழுந்த மல்லிகைப்பூ, கையில் புத்தகம். மழையிலிருந்து காப்பாற்ற முயற்சி. ஒரு பெரிய காற்று வீசியது. அவள் பிடித்திருந்த குடை உடைந்து மேலே புரண்டது. அவள் அதை பார்த்து கோபமாக நின்றாள். அர்ஜுன் சிரித்தான். அவள் திரும்பி பார்த்தாள். அவர்களின் கண்கள் சந்தித்தது. அந்த ஒரு நொடியில் உலகம் அமைதியாகிவிட்டது. மழை சத்தமில்லை, கார் ஹார்ன் இல்லை, கடற்கரை அலை சத்தம் கூட இல்லை. அவள் புருவத்தை சுருக்கினாள். அவன் டீ குடிப்பது போல நடித்தான். டீக்கடை அண்ணன் சத்தமாக, "தம்பி, பார்த்துட்டே இருக்கிறதுக்கு பதிலா அவளையும் இங்க நிற்க சொல்லு" என்றார். அர்ஜுன் வெக்கப்பட்டான். அவள் முகம் சிவந்தது. கோபமா வெக்கமா? அவனுக்கே புரியவில்லை. அவன் மெதுவாக சொன்னான், "இங்க நிக்கலாம், மழை குறையும் வரை." சில வினாடிகள் அவள் தயங்கினாள். பிறகு நடந்து வந்து அவன் அருகில் நின்றாள். மழை இன்னும் பலமாக பெய்தது. ஆனால் அர்ஜுனின் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி பிறந்தது. "நன்றி" என்றாள் அவள், துப்பட்டாவை சுருக்கிக் கொண்டே. அவள் குரல் மென்மையானதல்ல, வலிமையானது, தைரியமானது. "நான் அர்ஜுன்" என்றான் அவன். அவள் அவனை நேராக பார்த்தாள். "நான் கேக்கல." அவன் சிரித்தான். "அப்படின்னா இப்போ கேளுங்க." அவள் உதட்டினோரம் சிரிப்பது போல அசைந்தது. மீரா. அந்த பெயர் அவன் மனதில் ஒலித்தது. மீரா. மழை துளிகள் தரையில் விழுந்தது போல அந்த பெயர் அவன் இதயத்தில் விழுந்தது. மழை மெதுவாக குறைய ஆரம்பித்தது. "நீங்க இங்க வேலை பார்க்கறீங்களா?" என்றாள் மீரா. "இல்ல, இன்னைக்குதான் சென்னை திரும்பி வந்தேன்." "அப்படியா? சென்னை பிடிக்குமா?" அவன் ஒரு நிமிடம் யோசித்தான். இப்போதான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவள் புரியாமல் பார்த்தாள். அவன் கண்களில் ஒரு சின்ன திமிர். "மழை நிக்குது" என்றாள் அவள். "ஆமா, ஆனா இன்னொரு மழை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு." "என்ன?" "உங்க பேரை கேட்டு." அவள் கண்கள் பெரிதானது. "பெருசா பேசுறீங்களே?" "எம்பிஏ முடிச்சவங்களாதான்." அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு அர்ஜுனின் மனதை முழுக்க நிரப்பியது. அதே நேரத்தில் ஒரு பஸ் வந்தது. "என் பஸ்" என்றாள் அவள். அவன் உடனே சொன்னான், "நாளை மீண்டும் மழை பெய்யுமா?" அவள் ஏறிக்கொண்டே திரும்பி பார்த்தாள். "பெய்யலாம், ஆனா ஒவ்வொரு மழையிலும் நான் இருக்க மாட்டேன்." பஸ் நகர்ந்தது. அவள் ஜன்னல் வழியாக அவனை பார்த்தாள். அவன் அங்கேயே நின்றான். மழை நின்றுவிட்டது. ஆனால் அர்ஜுனின் உள்ளத்தில் காதல் மழை ஆரம்பித்துவிட்டது. மீரா சென்ற பஸ் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்த பிறகும் அர்ஜுன் அங்கேயே நின்றான். அந்த ஒரு சந்திப்பு ஏன் இவ்வளவு முக்கியமாய் தோன்றியதென்று அவனுக்கே புரியதில்லை. "தம்பி, டீ கொழுந்துடும்" என்று டீக்கடை அண்ணன் நினைவூட்டினார். அவன் சிரித்தான். "அண்ணா, சில விஷயங்கள் குளிரக்கூடாது." "காதல் மாதிரியா?" அர்ஜுன் திடுக்கிட்டான். "எப்படி தெரியும்?" "மழை நாள்ல டீக்கடைக்கு வர எல்லா கதைகளும் காதல் கதைகள்தான்" என்று அண்ணன் சிரித்தார். அடுத்த நாள் அதே நேரம், அதே இடம். அர்ஜுன் மீண்டும் வந்தான். அவன் தன்னைத்தானே கேள்வி கேட்டான். "இது என்னடா, ஒரு நாளில் இப்படியா?" ஆனா அவன் மனம் ஒரே ஒரு பதில்தான் சொன்னது. மீரா. பஸ் ஸ்டாப்பில் மக்கள் நிறைய இருந்தார்கள். ஆனால் அவள் இல்லை. மழை இல்லை. வானம் வெயிலால் பிரகாசித்தது. அவன் மனம் மட்டும் வெறுமையாயிருந்தது. அவன் திரும்பிச் செல்ல முயன்றபோது, "மழையில்லாத நாளிலும் இங்கே நிக்கிறீங்களா?" அவன் மெதுவாக திரும்பினான். அவள் அங்கே நின்றிருந்தாள். பச்சை நிற சல்வார், முடி தளர்ந்து, முகத்தில் சின்ன புன்னகை. "நான் இங்கே தினமும் வருவேன்" என்றான் அவன். "உங்களுக்காகவா?" "அது டீக்காக." அவள் சிரித்தாள். "நீங்க ரொம்ப மோசமா பொய் சொல்வீங்க." "நீங்க ரொம்ப எளிதா கண்டுபிடிக்கிறீங்க." அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு சின்ன அமைதி. அது சிரமமான அமைதி இல்லை, நெருக்கம் பிறக்கும் அமைதி. மீரா ஒரு அரசு கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியர்.
அவள் இலக்கியத்தை காதலித்தாள், கவிதைகளை ரசித்தாள், பாரதியார் பாடல்களை மனப்பாடமாக சொல்வாள். அர்ஜுன் வியந்தான். உங்களுக்கு காதல் கதைகள் பிடிக்குமா என்று கேட்டான் அர்ஜுன். காதல் கதைகளெல்லாம் சினிமால தான் நல்லா இருக்கும் என்றாள் அவள். உண்மையில்? உண்மையில் காதல் வந்தா அது சோதனைதான். அந்த வார்த்தைகள் அவன் மனதில் பதிந்துவிட்டது. ஒரு மாலை மழை மீண்டும் ஆரம்பித்தது. அவர்கள் இருவரும் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தார்கள். மீரா, நான் உங்கள ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் என்றான் அர்ஜுன் திடீரென. அவள் நின்றாள். அது அவ்வளவு சீக்கிரமா முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இல்ல. நான் முடிவெடுத்துட்டேன். அதுதான் பிரச்சனை. நீங்க மட்டும் முடிவெடுக்க முடியாது. அவன் அமைதியாகி போனான். நான் பயப்படுறேன் என்றாள் அவள் மெதுவாக. எதுக்கு? காதல் ஆரம்பிக்கிறதில்ல, அது நின்று போயிடுமோன்னு. அவன் அவள் கையை மெதுவாக பிடித்தான். நான் நின்னு போக மாட்டேன். அவள் அவன் கையை விடவில்லை.